கொள்ளுவை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரில் வேக வச்சு ஒரு 5 விசில் விட்டு வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 10 பல் பூண்டு, 2 வரமிளகா, 1 இனுக்கு கருவேப்பிலை, 1 தக்காளி, 1 டீஸ்பூன் தேங்காய் விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். நல்லா எல்லாம் வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை கரைச்சி ஊற்றிடுங்க. புளி தண்ணி பச்சை வாடை போக நல்லா கொதிக்கணும். பச்சை வாடை போக நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொள்ளு வேக வச்ச தண்ணி, அந்த பருப்பு கிடையாது, அந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ நல்லா தீயை சிம்மில் வச்சுருங்க. நுர கட்டி வரட்டும். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அதை நல்லா இடித்து போடுங்க. இப்போ கடைசியாக அப்படி பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ கொள்ளு ரசம் சுவையான